முமுட்சுப்படி திருமந்திராத்த பிரணத்திலே முதல் சூத்திரம், முமுட்சுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3. முமுட்சுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 என்று கூறி, முமுட்சுன்னு யாருன்னு கேட்டால் மோட்சத்திலே இச்சை உடையவன் முமுட்சு. அடுத்தது முசல் மோட்சனே அப்படிங்கிற தாது. இத்தால் சம்சார விமோச்சனத்தில் இச்சை பிறந்தவனுக்கு என்றபடி, சம்சாரத்திலே யாருக்கு அவனுக்கு சம்சார விமோச்சனத்தில் இச்சை பிறந்தவனுக்கு முமுட்சு ஆகிறான். ஆத்ம பிராப்தி காமனுக்கும் முமுட்சுத்துவம் உண்டாகே ஆகிடும். ஆத்ம பிராப்தி காமன் அப்படின்னா இவ்விடத்தில் அவன் விவக்ஷதை அன்று அப்படின்னு எடுக்கிறார். ஆத்ம பிராப்தி காமனுக்கு என்ன ஆசைன்னா அவனுக்கு மோட்சத்துக்கு தான் ஆசை. அதனால் அவன் இந்த இடத்திலே குறிப்பிடப்படவில்லை. அவன் விவக்ஷிதம் என்ன, அவனுக்கு என்னன்னா இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும், மோட்சத்துக்கு போகணும், அவ்வளோதான். மோட்சத்தில் என்னென்னா மங்கவட்டும் நீரில் கருவி விஜயில தீர்த்தமாடி அங்கே சதா அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் அவனுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் பகவத் பிராப்தி அவனுக்கு வேண்டாம். அதனால் இந்த இடத்துல ஆத்ம பிராப்தி காமனுக்கும் முமுட்சுத்துவம் உண்டாகே ஆகிலும் இவ்விடத்தில் அவன் குறிப்பிடப்படவில்லை, விவக்ஷிதவன் என்று சொல்கிறார். அவனுக்கு ரகசியத்திரை ஞான அபேட்சை இல்லையே. அவனுக்கு இந்த ரகசியத்திரையமான திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு அது வேண்டவே வேண்டாம். ஆகையால் இவர் இங்கு சுவாமி புலவாச்சாரியார் முமுட்சு என்கிறது யார் அப்படின்னா பகவத் பிராப்தி காமதையா சம்சாரத்தில் நிவர்த்தி இச்சை. சம்சாரத்திலே நிவர்த்தி இச்சை இருந்தால் மோட்சம். அப்படி சம்சாரத்திலே நிவர்த்தி இச்சை இருந்து மோட்சம் வந்துடுத்துன்னா அவன் ஆத்ம பிராப்திக்காரன் ஆகிடுவான். ஆனால் இங்கே ஆத்ம பிராப்தியும் நமக்கு சொல்லப்படுவன் இல்லை. ஆத்ம பிராப்தி காமனுக்கு இந்த திருமந்திரமோ துவயமோ சரமஸ்லோகோ அது அவனுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, அவன் அதை விரும்பவும் மாட்டான். ஆனால் இந்த பகவத் பிராப்தி காமதையா சம்சாரத்தில் நிவர்த்தி இச்சை பிறந்தவனை இங்கே முமுட்சு. ஏவம் மூதனாவனுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3. இப்படி பகவத் பிராப்தி காமதையா சம்சாரத்தில் நிவர்த்தி இச்சை, நிவர்த்தியிலே இச்சை உடையவனுக்கு, அந்த இச்சை பிறந்தவனை ஏவம் பூதா இப்போ ஏற்பட்டவனை அவனுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3. இவனுக்கு அவசியம் ஞாதவியமாய் உள்ளது சொரூப உபாய புருஷார்த்தங்கள் ஆகையாலும். இவனுக்கு யாருக்கு? இது பகவத் பிராப்தி காமனுக்கு அவசியம் ஞாதவியம், கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா சொரூப உபாய புருஷார்த்தங்கள் ஆகையால். இந்த சொரூபம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தம் என்ன, இதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை இந்த ரகசியத்திரயம் உள்ளபடி பிரதிபாதிப்பது. இந்த ரகசியத்திரயம் 3, இந்த 3ஐயும் சொரூபம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த ரகசியத்திரயம் 3 காட்டி பிடிக்கிறது. ரகசியத்திரயமுமே அறிய வேண்டியது. ஆகையால் இந்த ரகசியத்திரயம் 3 முமுட்சுவுக்கு, பகவத் பிராப்தி காமனான முமுட்சுவுக்கு, ஆத்ம பிராப்தி காமனான முமுட்சுவுக்கு வேண்டியதில்லை. பகவத் பிராப்தி காமனான முமுட்சுவுக்கு இது வேண்டும். ஸ்வஞானம், பிராபகஜானம், பிராபியஜானம், முமுட்சுபிகி ஞானத்திரயம் உபாதேயம் ஏதத் அந்நியன் ந கிஞ்சன அப்படிங்கிற ஒரு ஆகாரத்தை எடுக்கிறார். ஸ்வஞானம், பிராபகஜானம், பிராபியஜானம், முமுட்சுபிகி ஞானத்திரயம் உபாதேயம் ஏதது அந்நியன் ந கிஞ்சன. அதாவது ஆத்மஸ்வரூப ஞானமும் உபாய ஞானமும் புருஷார்த்த ஞானமும் ஆகிய இந்த 3 வகை அறிவுகள் முமுட்சுகளுக்கு கொள்ளத்தக்கவை. இதை தவிர வேற எல்லாம் விடத்தக்கவை, வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. சுஞானம் நாம் யார்? பிராபக ஞானம் எதுவது அடைய வேண்டியது, அடையப்படும் பொருள். இது முமுட்சுபிகி ஞானத்திரயம் உபாதி. இந்த ஞானத்திரயம் 3 தான் ஒரு முமுட்சுக்கு அறிய வேண்டியது. ஏது அந்நியன் ந கிஞ்சன, இதை தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால சுஞானம், பிராபக ஞானம், பிராபிய ஞானம், முமுட்சுபிகி ஞான
திரயம் உபாதேயம் ஏதத் அந்நியத்திர கிஞ்சன அப்படின்னு சொல்லியிருக்கனால என்ன கடவுதிரே இந்த ரகசியம் 3 என்று இவர் உத்தேசிக்கிறது. திருமந்திரமும் துவயமும் சரமஸ்லோகமாகிய இவற்றை என்னுமிடம் மேலே ஸ்பஷ்டாம். ஆகவே இந்த ஸ்வஜானம் பிராபஜானம் பிராபிய ஜானம் ஒரு முமுட்சுக்கு அறிய வேண்டியது இருக்குதுன்னா அதுக்கு அவள் என்ன கற்றுக்கிறன்னா இந்த ரகசிய திரயமும் தெரியணும். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இந்த 3ம் அவனுக்கு தெரியணும் அப்படின்னு காட்டுறார். இவற்றை திருமந்திரமும் தெய்வமும் சரமஸ்லோகமாக இவற்றை என்னுமிடம் மேலே ஸ்பஷ்டம். இவற்றை ரகசியங்கள் என்கிறது. இந்த 3 தான் ரகசியம். ரகசியம்னா அது சீக்ரெட். சகல வேதாந்த சாரார்த்த பிரதிபாதகதையா பரம குஹ்யங்கள் ஆகியானே. இது ஏன் ரகசியம் அப்படின்னா சகல வேதாந்த சாரார்த்தம் எல்லா ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விஜயாலிஜ புனப்புனகா அப்படிங்கிறாப்புல எல்லா வேதங்களினுடைய முடிவையும் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு சகல வேதாந்த சாரார்த்தத்தையும் பிரதிபாதகதையா பிரதிபாதிக்குன்னா அது விளக்குகிறது. பரம குஹ்யங்கள் ஆகையாது. இது ரொம்ப பரம குஹ்யம்னா ரொம்ப குஹ்யம், ரொம்ப ரகசியம், ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கும். ஆகையாலே இவ்வாக்கியத்தால் அதிகாரி நிர்தேசமும் தத்துவஞாதாவி நிர்தேசமும் பண்ணி அருணார் ஆயிற்று. இவ்வாக்கியத்தால் இந்த வாக்கியத்தால் என்ன வாக்கியத்தால் முமுட்சுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 என்ற வாக்கியத்தால் அதிகாரி நிர்தேசம். யார் இதுக்கு அதிகாரி? ஞாதவிய நிர்தேசம். அந்த அதிகாரியானவர் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பண்ணி அருளாய் ஆயிற்று. அதை அவர் பண்ணி அருள்கிறார். இனி அந்த ரகசிய திரயத்திலும் பிரதம ரகசியம் எது? இப்போ 3 ரகசியம் சொன்னாலோ இல்லையோ, அந்த 3 ரகசியத்தில் முதல் ரகசியம் என்ன அப்படிங்கிறத காண்கிறார். இனி அந்த ரகசியத்திலும் பிரதம ரகசியம் எது என்று ஆகாங்கையாலே அருளை செய்கிறார். ஆகாங்கைனா கேள்வி. 3 சொன்ன ரகசியம், அந்த 3 ரகசியத்திலும் பிரதம ரகசியம் எது அப்படிங்கிற ஒரு ஆகாங்கை, ஒரு கேள்வி வருது. 3ல் எது முக்கியம், எது முதல்ல அப்படின்னு. அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் என்பது. முதல்ல 3 ரகசியத்தில் முதல் ரகசியம் திருமந்திரம் ஆகும் என்பதாக காட்டுகிறார். மேலே முதல் சூத்திரம் முடிஞ்சிடும். வாசிக்கணும். முமுட்சுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3. முமுட்சுவுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3. முமுட்சுவாகிறான் மோட்சத்திலே இச்சை உடையவனானவன் முசல் மோக்ஷனே இரே தாது. இத்தால் சம்சார விமோசனத்தில் இச்சை பிறந்தவனுக்கு என்றபடி ஆத்ம பிராப்தி காமனுக்கும் முமுட்சுத்துவம் உண்டாகேயாகிடும். இவ்விடத்தில் அவன் விவக்ஷிதன் என்று அவனுக்கு ரகசியத்திரிய ஞான அபேட்சை இல்லையிலே. ஆகையால் இவர் முமுட்சு என்கிறது பகவத் பிராப்தி காமதையா சம்சார நிவர்த்தியில் இச்சை பிறந்தவனை ஏவம் பூதனா அவனுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 என்றது இவனுக்கு அவசியம் ஞாதவியமாய் உள்ளது. சொரூப உபாய புருஷார்த்தங்கள் ஆகையாலும் அவற்றை இந்த ரகசியத்திரயம் உள்ளபடி பிரதிபாதிக்கையாலும் ரகசியத்திரையுமே அறிய வேண்டுவது என்கை. சுஞானம் பிராபகஜானம் பிராபியஜானம் முமுக்ஷ்விகி ஞானத்திரியம் உபாதீயம் ஏதத் அந்யன்ன கிஞ்சன என்ன கடவுதிரே ரகசியம் 3 என்று இவர் உத்தேசிக்கிறது. திருமந்திரமும் துவயமும் சரமஸ்லோகமாகிய இவற்றை என்னவிடம் மேலே ஸ்பஷ்டம். இவற்றை ரகசியங்கள் என்கிறது சகல வேதாந்த சாரார்த்த பிரதிபாதகதையா பரமகுக்கியங்கள் ஆகையாலே. வாக்கியத்தால் அதிகாரி நிர்தேசமும்
தத்ஞாதவிய நிர்தேசமும் பண்ணி அருளினாராயித்து. இனி அந்த ரகசிய திரயத்திலும் பிரதம ரகசியம் எது என்னும் ஆகாங்கையாலே அருளி செய்கிறார். அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் என்று அப்படின்னு இந்த முதலோட சூத்திரத்துக்கு சூர்ணகிக்கும் மனோள மௌனிக்குடைய வியாக்கியானம். அடுத்தது ரெண்டாவது, அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம். இந்த 3 ரகசியத்தில் முதல் எது அப்படின்னு கேட்டால் அது திருமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பிரதமம் ரகசியம் திருமந்திரம் வியாக்கியானம். அதாவது அந்த ரகசியத்திரயத்திலும் வைத்து கொண்டு, அதாவது அப்படின்னா அந்த ரகசியத்திரயம் 3 ரகசியத்திரயத்திலும் வைத்து கொண்டு இவ்வதிகாரிக்கு பிரதமம் ஞாதவியமான ரகசியம் ஸ்வரூப யாதாத்மிய பரமாய் தியாஜ்ய உபதேய விபாக ஞானத்தை பரிபூர்ணமாக பிறப்பிக்குமதான திருமந்திரம் இல்லை. அந்த முதல் பிரதம ரகசியம் என்னதுன்னா திருமந்திரம். இந்த அதிகாரிக்கு பிரதமம் ஞாதவியமான ரகசியம் ஸ்வரூப யாதாத்மிய பரமாய். அந்த ரகசியம் எப்படி இருக்குன்னா அது ஸ்வரூபமாகவும் இருக்கணும், யாதாத்மபரமாக இருக்கணும். யாதாத்மபரம்னா யதாவஸ்து. தியாஜ்யம் உபாதேய விபாக ஞானத்தை, எது தியாஜ்யம் எது உபாதேயம். தியாஜ்யம்னா விடுறது, உபாதேயம்னா பற்றி கொள்வது. இந்த தியாஜ்ய உபாதேய விபாக ஞானத்தை, இது நல்லது இது கெட்டது, இதை விட வேண்டியது, இது கொள்ளத்தக்கது, இது தள்ளத்தக்கது அப்படிங்கிற ஞானத்தை உடைய ஞானத்தை பரிபூர்ணமாக பிறப்பிக்குமான திருமந்திரம் என்ன. திருமந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஞாதவியமான அம்சத்தையும் காட்டி எது கொள்ளத்தக்கது எது தள்ளத்தக்கது என்பதையும் அது நன்றாக காட்டும். அதுதான் திருமந்திரம். அது என்னன்னா மேலே காமிக்கிறார். அனன்யார்க்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் ஆகிற ஆகாரத்திரயத்தையும் பிரதிபாதிக்கை. ஆகாரத்திரயம், ஆகாரத்திரய சம்பன்னா அரவிந்த் நிவாசினா அசேஷ ஜெகதீம் சித்தியம் வந்தே வரத வல்லவன். ஆகாரத்திரயம், ஆகாரத்திரயம் என்னன்னா அனன்யார்க்க சேஷத்துவம். அனன்யார்க்க சேஷத்துவம், நான் உனக்கு அடிமை அப்படிங்கிறது. உன்னை தவிர வேற ஒருவருக்கும் நான் அடிமை இல்லை, உனக்கே நாமால் செய்வோம் அப்படிங்கிறாப்புல. அனன்யார்க்க சேஷத்துவம். அனன்ய சரணத்துவம், அனன்ய சரணத்துவம். சரணன்னா சரணடைகிறது, ஒருத்தரை போய் சரணடைகிறது. அது எப்படின்னா உம்மை தவிர வேற எவரையும் நான் சரணம் அடையாமல் இருக்கிறேன். எம்பெருமான் சிவன் நாராயணக்கே நான் உரியவன், மற்ற தெய்வங்களுக்கு நான் உரியவன் அல்லன் அப்படிங்கிறத காமிக்கிறது அனன்ய சரணத்துவம். அனன்ய போக்கியத்துவம். அனன்ய போக்கியத்துவம் என்னதுன்னா, போக்கியத்துவம்னா நான் எம்பெருமானுக்கே நான் அவன் முகப்புக்காகவே நான் கைங்கரியம் கொள்வது அனன்ய போக்கியத்துவம், கைங்கரிய ருச்சி. அனன்ய போக்கியத்துவம் ஆகிற அவருக்கு நான் பண்ணுறேன், ஐயோ இவருக்கு சொல்கிறார் ஐயோ கூலிக்கு மாறிக்கிறேங்கிறாம இல்லாமல் இவர் மனசால அவருக்கு பண்ணணுங்கிற ஒரு சேஷத்துவ புத்தியோட பண்ணுறது தான் அனன்ய போக்கியத்துவம். நான் அவருக்கு ஐயோ அவர் சொல்கிறார் ஆனால் நான் பண்ணுறேன் அப்படின்னா அவர் வெறுப்பாலையோ இது அதையோ இல்லை. அவர் என்னை வெறுத்தாலும் நான் அவருக்கு பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் அவரை விரும்புகிறேன், நான் அவருக்கு அனன்ய சேஷத்துவமாக இருக்கிறேன், அனன்யாருக்கு சேஷத்துவமாக இருக்கிறேன். அப்படி யார்கிட்ட இருக்க முடியும்? எம்பெருமானத்தன்மை தான் இருக்க முடியும். அனன்யாருக்கு சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் ஆகாரத்திரயத்தையும் பிரதிபாதிக்கையாலே சேதனஸ்வரூப யாதாத்ம பிரதிபாதன பரமாய் தத் அனுகுணமான தாஜ்யோபாதேய விபாகத்தையும் ஸ்பஷ்டமாக பிரதிபாதிகாய் நின்றுள்ள இம்மந்திரத்தாலே சுசிக்ஷிதமான ஸ்வரூபத்தை உடையவனுக்கிறே அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆகாரத்திரயத்தையும் சொல்லிட்டு சேதனஸ்வரூப யாதாத்ம பிரதிபாதன பரமாய் சேதனனுக்கு என்ன ஸ்வரூபமோ அந்த ஸ்வரூபத்தையும் அது யாதாத்மிய பிரதிபாதன பரமாய் யாதாத்மியம்
யதா வஸ்து அப்படியே அதை பரமாய் தத் அனுகுணமான தியாஜ்ய உபாதேயம், அதற்கு அனுகுணமான தியாஜ்யம் விடுறது, உபாதேயம் விடுறது, கொள்ளத்தக்கவை தள்ளத்தக்கவை தியாஜ்ய உபாதேயங்கள். அதான் அங்கே ஆச்சாரிய எழுத்தில் தியாஜ்யோபாதேயங்கள் சுகதுக்கங்கள் அப்படின்னு அழகமன புராணம் காமிக்கிறார். தியாஜ்ய உபாதேயங்கள் சுகதுக்கங்கள். இது தியாஜ்யம், துக்கம் தியாஜ்யம், சுகம் உபாதேயம். தியாஜ்யோபாதேயங்கள் சுகதுக்கங்கள் அப்படின்னு காமிக்கிறார். அதுபோல இங்கே இந்த உபாதேய விபாகத்தையும் ஸ்பஷ்டமாக பிரதிபாதியாய் நின்றுள்ள அப்படின்னா பிரதிபாதித்துன்னு அர்த்தம். இம்மந்திரத்தாலே எந்த மந்திரத்தாலே? இந்த திருமந்திர மந்திரத்தாலே சுசிக்ஷிதமான சொரூபத்தை உடையவனுக்கிறே, சுசிக்ஷிதமான நன்றாக சிக்ஷிக்கப்பட்ட சொரூபத்தை உடையவனுக்கிறே மற்ற ரகசியங்கள் உண்டாகும் பிரதிபாதிக்கப்படுகிற உபாயங்களில் அபேட்சை ஜனிப்பது. மற்ற ரகசியங்களில் என்றாலும் பிரதிபாதிக்கப்படுகிற உபாயங்களில் அபேட்சை ஜனிப்பது. அபேட்சை ஜனிப்பது அப்படின்னா உபேட்சைனா அவனுக்கு தள்ளுறது, அபேட்சைன்னு ஜனிப்பது, விரும்புறது. எது விரும்புறதோ அந்த அபேட்சை அவனுக்கு ஜனிக்கும், உண்டாகும். மற்ற ரகசியங்கள் உண்டாலும் பிரதிபாதிக்கப்படுகிற உபாயங்களில் அவனுக்கு ஆசை ஏற்படுகிறது. ஆகையால் சொரூப யாதாத்மியபரமான திருமந்திரம். இந்த திருமந்திரம் என்னென்ன? அது சொரூப யாதாத்மியமான இந்த திருமந்திரம் பிரதம ரகசியம் என்ன குறையில்லை. ஆகவே இதை முதலாக கூறக்கூடிய ரகசியம் என்று சொல்ல தட்டில்லை. இன்னமும் மேலும் பிரணவத்துக்கு மந்திரசேஷம் விவரணமானார் போல, பிரணவம்னா என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிறது பிரணவம். அந்த பிரணவத்துக்கு மந்திரசேஷம் விவரமானார் போல, பிரணவத்துக்கு மந்திரசேஷம் திருமந்திரம் என்னது? ஓம் நமோ நாராயணா. அந்த பிரணவம் ஓம், அந்த பிரணவத்துக்கு அப்புறம் இருக்கிறது நமோ நாராயணா, அது மந்திரசேஷம். அது ஓமுக்கு விவரணம் பின்னாடி வரதெல்லாம் நாராயண நமஹ. மந்திரசேஷம் விவரணமானார் போல மந்திரசேஷத்துக்கு துவயம் விவரணம், மந்திரசேஷத்துக்கு துவயம் விவரணம், துவயத்துக்கு சரவஸ்லோக விவரணம். அப்போ என்னென்னா பிரணவத்துக்கு விவரணம் திருமந்திரம், திருமந்திரத்துக்கு விவரணம் துவயம். ஓம் பிரணவத்துக்கு விவரணம் திருமந்திரம், திருமந்திரத்துக்கு விவரணம் துவயம், துவயத்துக்கு விவரணம் சரமஸ்லோகம். இதில் உள்ள அர்த்தத்தை அங்கே விசதீகரிக்கிறது, அது உள்ள அர்த்தத்தை அங்கே விசதீகரிக்கிறது. பிரணவத்தில் உள்ள மந்திரத்துக்கு ஓம் அப்படி ஆவுமாங்கிறத திருமந்திரம் விசதீகரிக்கிறது, திருமந்திரத்தை அர்த்தத்தை துவயம் விசதீகரிக்கிறது, துவயத்தினுடைய அர்த்தத்தை சரமஸ்லோகம் விசதீகரிக்கிறதுங்கிற காட்சி. மந்திரசேஷத்துக்கு துவயம் விவரணமாய், துவயத்துக்கு சரமஸ்லோகம் விவரணமாயிரே இருப்பது. அந்த நியாயத்தாலும் இதனுடைய பிராதானியம் சித்தமிரு அப்படின்னு சொல்றதுனால இதெல்லாம் அதுக்கு இது அடிப்படை. இந்த பிரணவம் தான் அடிப்படை, இந்த திருமந்திரம் தான் அடிப்படை. இந்த திருமந்திரத்தை இதுக்கு அர்த்தத்தை விசதீகரிக்கிறது துவயமும் சரமஸ்லோகம். ஆக இவை எல்லாவற்றையும் திருவள்ளம் பற்றி ஆயித்து பிரதம ரகசியம் திருமந்திரம். ஆகவே இதையெல்லாம் திருவள்ளத்திலே கொண்டு முதலே ரகசியம் திருமந்திரம் என்று இவர் அருளி செய்தார். அதில் பிரதம ரகசியம்னு சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா இதனுடைய விவரணம் இது, இதனுடைய விவரணம் இது, இதனுடைய விவரணம் இது, அதையெல்லாம் திருவள்ளத்திலே பற்றி அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் என்று அருளி செய்தார். இதை மந்திரம் என்கிறது. இது என்னதுன்னா இது மந்திரம். மந்திரம்னா என்ன அப்படின்னா மந்தாரம் திராயதே இது மந்திரஹா, மந்தாரம் திராயதே இது மந்திரஹா அப்படின்னு. மந்தாரம் திராயதே இது மந்திரஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மந்திரத்தை ஒருவன் உச்சரிக்கிறான், மனனம் செய்கிறான். அந்த மனனம் செய்பவனை காப்பாற்றுவது என்னும் காரணத்தாலே அதுக்கு மந்திரம்னு பேர். மந்திரம் என்ன ஜபிக்கிறான். அந்த மந்திரத்தை என்ன பண்ணுறான்? அது அர்த்தவா காதுக்கே கூப்பிடாது,
அவன் மனசிலே ஜபிக்கணும். மனசிலே தியானித்து வார்த்தையால் ஜபிக்கிறதுனால மரணம் செய்வனை காப்பாற்றுவது என்ற காரணத்தினாலே அதுக்கு மந்திரம் என்று பெயர். அதனால் மந்தாரம் திராயதே, மந்தாரம் மரணம் செய்யப்படுகிறவன், திராயதே காப்பாற்றுகிறது, இது மந்திரஹா என்று என்கிறபடியே சப்த சக்தியாலும் அர்த்தபோதனத்தாலும் தன்னை அனுசந்திப்பாருக்கு ரக்ஷகம் ஆகையாறு. இந்த மந்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னா, சக்தியாலும், என்ன சக்தி? சப்த சக்தி. இப்போ மந்திரம்னு சொன்னால் அது ஒரு சப்தங்கள் இருக்குது. அந்த சப்தத்தினுடைய சக்தி, ஒரு சப்தம்னா அதுக்கு சக்தி உண்டோ இல்லையோ, அந்த சக்தி இருக்கிறதுனால தான் இது 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 என்னது, இது கடம், இது படம், இது குதிரை, இது யானை அப்படின்னு ஒருத்தருக்கு புரிகிறதுன்னா அதில் வந்து சப்தத்தில் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி விசேஷத்தினால தான் அதை புரிஞ்சுக்கலாம். அதனால் சப்தசக்தியாலும் அர்த்தபோதனத்தாலும், அந்த சப்தம்னா ஒரு சப்தங்கள் இருக்குது, விடவிட படபட பு அப்படி, இதுவும் சப்தம்தான். ஆனால் இந்த சப்தத்துக்கு சப்தம் நமக்கு தெரிகிறது, ஆனால் அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒரு மூங்கில் எடுக்கிறோம், மூங்கில் எடுத்து உடைக்கிறோம், படபடாடு உடையிறது. அப்போ படபடப்படாது மூங்கில் எப்படி உடைஞ்சது? படபடன்னு ஒன்று. ஒரு துணியை கிழிக்கிறான், கர்ன்னு கிளியிறது. அப்போ அதுவும் சப்தம்தான். அந்த படபட சப்தமும் இந்த கர்ற சப்தமும் சப்தம்தான், ஆனால் அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆகையாலே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சப்தம்னா அதுக்கு சப்த சக்தி உண்டு. சப்த சக்தி மட்டும் இருந்தால் போராது, அந்த சப்தத்துக்கு அர்த்த சக்தியும் இருக்க வேண்டும். சப்தசக்தியாலே ரக்ஷகமாம், சப்தசக்தியாலும் அர்த்தபோதனத்தாலுமே தன்னை அனுசந்திக்க பார்க்கும் ரக்ஷகம் ஆகையாலே. சப்தசக்தியாலே ரக்ஷகமாம் ஜபஹோமாதிகளிலே காரியங்களும் உபாசகருக்கு. ஒரு ஜபம், ஒரு ஹோமம் பண்ணுவாளுக்குன்னா மந்திரம் பண்ணுறா, அவளுக்கு என்ன ஆகுது? அந்த சப்தசக்தியாலே அவளுக்கு ரக்ஷகம். ஜபஹோமாதிகளே காரியங்களும் உபாசகருக்கு. அர்த்தபோதனத்தாலே ரக்ஷகமாம் ஈஸ்வரனே உபாயவே என்று இருக்கும் பிரபன்னருக்கு. அவள் சில பேருக்கு மந்திரம் சொல்ல தெரியும், ஆனால் மந்திரத்தினுடைய அர்த்தம் தெரியாது. அப்போ அவளுக்கு எப்படின்னா, அவளுக்கு சப்தசக்தியாலே அந்த சப்தசக்தி அவளை ரட்சிக்கும். இவாளுக்கு புரியாட்டாலும் அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டோன்னு அது தெரிஞ்சவாளுக்கு தெரியுமோ இல்லையோ, அதனால அந்த சப்தம் அவனை ரட்சிக்கும். ஆனால் அர்த்தபோதனத்தாலே ரட்சகமா, இந்த அர்த்தத்தை தெரிஞ்சு கொண்டு அந்த மந்திரத்தை ஒருத்தன் ஜபித்தாலே ஆனால் ஈஸ்வரனே உபாயவேயம் என்று இருக்கும் பிரபன்னருக்கு. அப்போ அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டா அந்த அர்த்தத்திலே பிரதிபாதிக்கக்கூடியவன் யாரு? அந்த ஈஸ்வரன். அப்படிங்கிற ஈஸ்வரனே உபாயவேயம், உபேயம், அவனே உபாயம், அவனே உபேயம் அப்படின்னு, அவனே உபாயம், அவனே உபேயம் என்று இருக்கும் பிரபன்னர். பிரபன்னர் எப்படி இருப்பார்னா, எம்பெருமான் தான் நமக்கு வே அண்ட் தி மீன்ஸ். அவன் தான் உபாயம், அவன் தான் உபேயம். அர்த்தபோதனத்தாலே ரட்சகமாகையாவது அர்த்தாவை எடுக்கிறார். இப்போ அர்த்தபோதத்தினாலே ரட்சகமாகுதுன்னு சொல்கிறேன் இல்லையோ, அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத அதுக்கு ஒரு பிரமாணம் காமிக்கிறார். என்ன? தேகாசக்தாத்ம புத்திர் யதி பவதி பதம் சாது வித்யா திருதியம் சுவாதந்திரியாந்தோ யதி ஸ்யாத் பிரதமம் இதரசேஷத்வதி சேத்விதீயம் ஆத்மாத்ராணேன் முகஸ்சேன் நம இதி ச பதம் பாந்தவாசலோகசலோலக சப்தம் நாராயணாக்கியம் விஷயச்ச பலதீச்சேதி சதுர்த்தி பிரபன்னஹா என்று இந்த பட்டர் அருளை செய்தவர் பட்டருடைய ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். அருளை செய்தபடியே தன்னை அனுசந்திப்பாருக்கு தேகாத்ம விமானமும் சுவாதந்திரியமும் அந்நசேஷத்துவமும் ஸ்வரக்ஷண சுவான்மயமும் அபந்து சங்கமும் விஷயப்பிராபண்யம் மேலிடாதபடி பண்ணி ஸ்வரூப நிரூபா நடக்கும்படி நோக்குகை என்பதாக காமிக்கிறார். எப்படின்னா, பிரபன்னனானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேகத்திலே ஆத்மபுத்தி உடையவனான் ஆகில் பிரபன்னவனுக்கு தேகத்திலே ஆத்மபுத்தி இருக்கக்கூடாது. தான் ஞானாகாரன் என்று காட்டும் பிரணவத்தின் மூன்றாவது பதமான மகாரத்தை நன்கு அறிய கடவன். பிரணவத்திலே இருக்கக்கூடிய மூன்றாவது பதம் அந்த மகாரத்தை நன்கு அறிய கடவன். தான் சுதந்திரன் என்னும் எண்ணத்தாலே அறிவு கெட்டிருந்தானாகில்
தன்னை ஈஸ்வர சேஷம் என்றிருக்கிற பிரணவத்தின் முதற் பதமான அகாரத்தையும் மற்றவர்களுக்கு தன்னை அடிமை என்று எண்ணினானாகில் அவனுக்கே அடிமை என்று அறிவிக்கும் பிரணவத்தின் இரண்டாவது உகாரத்தையும் தன்னை ரட்சித்துக் கொள்வதில் ஈடுபட்டானாகில் தன்னைத்தான் ரட்சிக்க முடியாதென காட்டும் நமகா என்னும் பதத்தையும் ஆபாச மேலிடம் தோன்றும் பந்துக்களின் ஈடுபட்டானாகில் எல்லா உறவும் அவனே என அறிவிக்கும் நாராயணன் என்னும் சப்தத்தையும் சப்தாதி விஷயங்களில் ஈடுபட்டு புத்தியை உடையவனாகில் பகவத் கைங்கிரசத்தை பிரார்த்திக்கும் ஆய என்னும் சதுர்த்தையும் நன்கு அறிய கடவன் என்பதாக இது அர்த்தம் காட்டுகிறார். தேகாசக்தா ஆத்மபுத்தி எதிபவதி பதம் சாது வித்யா திருத்தீயம் சுவாதந்திரியாந்தோ எதி சியாத் பிரதமம் இதர சேஷத்வதி சேத்வதீயம் ஆத்மத்ராணான் முகஸ்சேன் நம இது ச பதம் பாந்தவா சலோலக சப்தம் நாராயணாக்கியம் விஷயஜ பலதீச்சேதி சதுர்த்தியும் பிரபன்னஹா அப்படின்னு ஒவ்வொரு இதுத்தையும் காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில். பிரபன்னனானவன் தேகத்திலே அவனுக்கு ஆத்மபுத்தியவனாகில் தான் ஞானாகாரன் என்னும் காட்டும் பிரணவத்தின் மூன்றாவது பதமான மகாரம். பிரணவத்தின் மூன்றாவது பதம் என்ன? பிரணவம் என்ன? ஓம். அதில் மூன்றாவது ஓம்னு ஆ ஊ மா, ஆ ஊ மால மா மூன்றாவது இல்லையா, அதனால் மூன்றாவது சொல்கிறார். மூன்றாவது பதம் மகாரத்தை நன்கு அறிய கடலாம். அந்த மகார சப்த வாச்சியரான மகாரத்துக்கு என்ன அர்த்தங்கிறதை தெரிகிறவன். தான் சுதந்திர வேண்டும் எண்ணத்தாலே அறிவு கெட்டியிருந்தார். எனக்கு யார் ஈஸ்வரன், நானே எனக்கு ஈஸ்வரன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா தன்னை ஈஸ்வர சேஷம் என்று இருக்கிற பிரணவத்தின் முதல் பதமான அகாரத்தையும், அகாரம் என்ன சொல்றது? 3 எழுத்து ஆ ஊ மா, அந்த அகார வாச்சியம். அந்த அகார வாச்சியரான எம்பெருமான் அவன் அகார வாச்சியமான எம்பெருமான் தான். ஆனால் இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? தானே தன்னை ஈஸ்வரன் நடிச்சுட்டு இருக்கான். இப்போ இவன் தானே தன்னை ஈஸ்வரன் நடிச்சிருந்தா இவன் தானே அகார வாச்சியன். ஆனால் வஸ்துஸ்திதியில் இவன் அகார வாச்சியனோ? இவன் இல்லை. இவனுக்கு அது ஒரு பிரமம், நானே ஈஸ்வரன். அதனால தன்னை ஈஸ்வரன் சேஷம் என்று இருக்கிற பிரணவத்தின் முதல் பதமான அகாரத்தினம் இவன் என்ன நினைக்கணும்? நான் அந்த ஈஸ்வரனுக்கு சேஷபூதன் அப்படின்னு நினைச்சின்னா அது பரவாயில்ல. ஆனால் இவன் தானே தன்னை ஈஸ்வரன் நினைச்சுக்கிறான். அதனால முதற் பதமான அகாரத்தையும் மற்றவர்களுக்கு தன்னை அடிமை என்று எண்ணினான் ஆகித் நான் அவனுக்கே அடிமை என்று அறிவிக்கும் பிரணவத்தின் இரண்டாவது பதமான உகாரம். ஆ ஊ மா உகாரம். உகாரம் என்னது? பிராட்டியை குறிக்கிறது. பிராட்டி எப்பொழுதும் பகவானுக்கு சேஷபூதமாக இருக்கிறார். ஆகவே இந்த இரண்டாவது பதமான நான் உமக்கே ஆட்சேவோம் அவனுக்கே அடிமை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த அறிவிக்கும் பிரணவத்தின் இரண்டாவது பதமான உகாரத்தை. சரி, தன்னை ரட்சித்துக் கொள்வதில் ஈடுபட்டானாகி என்னை யாரு காப்பாற்றணும்? நான் மேஜர், எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னையே நானே காப்பாற்றிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானாகில் தன்னைத்தான் ரட்சிக்க முடியாதன காட்டும் நமகா என்னும் பதத்தையும் இவன் தன்னை தானே ரட்சித்து கொள்ள முடியுமோ? இவனுக்கு ஒரு வியாதி வந்துடுறது. அந்த வியாதி வந்துடுதுன்னா அவன் ஒரு டாக்டரை தானே போவேன்ருக்கு அதை நிவர்த்திக்கு. அப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நானே அதை தீர்த்து கொள்வேன் அப்படி அவனால் முடியாது இல்லையா? அதனால் தன்னை ரட்சித்துக் கொள்வதில் ஈடுபட்டானாகில் தன்னைத்தான் ரட்சிக்க முடியாதென காட்டும். அது இவனாலே இவனை ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆகவே நமகா என்னும் பதத்தையும் நமகான்னு காமிக்கிறது இல்லையா? ஓம் நமோ நாராயணாய நமகா, அந்த நமப்பதார்த்தத்தை காட்டுகிறேன். நமகான என்ன? இதம் ந மம, இது என்னதுக்கு சேர்ந்தது இல்லை. நம்ம கேசவாத யோகம் பண்ணுறோம், கேசவாய இதம் நமம இதம் நமம எல்லாமே இது எதுவுமே நம்மை சார்ந்தது இல்லை அப்படிங்கிறது நம பதார்த்தம். அதனால இவன் தன்னை ரட்சித்து கொள்ள இவன் பாதித்து தன்னை இவன் ரட்சித்து கொள்ள முடியாதபடி ஆகினாலே நமகா என்னும் பதத்தையும் காட்டும். ஆபாச மேலிடம் தோன்றும் பந்துக்களில் ஈடுபட்டானாகி, சரி என்னை இங்கே பந்துக்கள் இருக்கா, எனக்கு எங்கள் அப்பா காப்பாற்றுவார், அம்மா காப்பாற்றுவார், ஆத்துக்காரி காப்பாற்றுவார், குழந்தைகள் காப்பாற்றுவார், யாரும் யாரையும் காப்பாற்ற போகிறது இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு பிரமம், என்னை அவள் காப்பாற்றுவா இவா காப்பாற்றுவான். அப்படி பந்துக்கள் என்னை காப்பாற்றுவான் இவனுக்கு ஒரு மேலெழுந்தபடியாக ஒரு ஞானம் வறுமையானால் அந்த பந்துக்களுள் ஈடுபட்டானாகில்
எல்லா உருவும் அவனே என்னும் அறிவிக்கும் நாராயணன் என்று சப்தம். இந்த நார சப்தத்தாலே எல்லா சகல வஸ்துக்களும் அதில் அடங்கிடும். இப்போ பந்துக்கள் தான் இவனுக்கு காப்பாற்றுவேன்னா பந்துக்கள் காப்பாற்றினாலும் இந்த பந்துக்கள் இந்த நாராயண சப்தத்தில் அடங்கிடுறாங்க. அதனால தொமேவ மாதாச்சு பிதா தொமேவ பந்துச்சு சகா தொமேவ வித்யா திரவிணம் தொமேவ சர்வம் மம தேவதேவ அப்படி இந்த நாராயண சப்தத்தில் அடங்கிறதுனால பந்துக்கள் யார் உன்னை காப்பாற்றினாலும் அவன் மூலமாக தான் அவன் தான் இவர்கள் மூலமாக காப்பாற்றினே தவிர இவர்கள் உன்னை காப்பாற்ற போது அல்ல. ஆகவே பந்துக்கள் காப்பாற்றுவன் என்றால் அந்த நாராயண என்ன சப்தத்தையும் சரி சப்தாதி விஷயங்களில் ஈடுபட்டு புத்தியை உடையவனாகில் சரி எனக்கு சப்தாதி விஷயங்களிலே ஈடுபடுறான். அந்த பகவத் கைங்கரசத்தை பிரார்த்திக்கும் என்னும் இந்த சப்தாதி விஷயங்களில் ஈடுபட்டு அதுதான் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை எப்போ இருக்கும்? அந்த பொருளை அடையிறதுன்னு இருக்கும். அது அடைஞ்ச அப்புறம் அதில் ஆசை போயிடும். அந்த ஆசை நிரந்தரமாக அவனுக்கு இருக்காது. அது அப்புறம் இன்னொரு ஆசை வரும், அப்புறம் இன்னொரு ஆசை போகும். அப்படி அது வருமே தவிர சப்தாதி விஷயங்களில் ஈடுபட்ட புத்தியை உடையவனாகில் பகவத் கைங்கரசத்தை பிரார்த்திக்கும் என்னும் சதுர்த்தையும் நன்கு அறிய கடவன். நாராயணாய என்று சப்தம். அந்த சப்தத்தினாலே பகவத் கைங்கரிய ரசத்தை பிரார்த்திக்கும். சப்தம் இவனுக்கு சதுர்த்தியையும் நன்கு அறிய கடவன். நாராயணா ஓம் நமோ நாராயணாய அப்படின்னா அது சதுர்த்தி. சதுர்த்தின்னா நாலாவது நாராயணுக்கே நான் அவனுக்கே உடையவன், நான் அவனுக்கே உரிமையானவன் அப்படின்னு அவனுக்கே என்ன அவனுக்கு அப்படின்னு அந்த கு இந்த நாலாவது வேற்றுமை ஒருமை. ஆமாம், கூ பொருட்டு ஆக நாலாவது வேற்றுமை ஒருமை. நான் அவனுக்கே உரியவன், அவன் பொருட்டே நான் வாழக்கடவே அப்படின்னு சொல்றதுனால அந்த சதுர்த்தி சப்தத்தை சதுர்த்தியை அவன் நன்றாக அறிய கடவனாவான். இப்படி தன்னை அனுசந்திக்கு பார்க்க தேக ஆத்ம அபிமானமும் சுவாதந்திரியமும் அந்நிசேஷத்துவமும் ஸ்வரக்ஷண அந்நியமும் அபந்து சங்கமும் விஷயப்பிராபணமும் மேலிடாதபடி பண்ணி சொரூப அழுவுமான நடக்கும்படி நோக்குகிறாய் அப்படின்னு சொல்றார். இந்த மேற்கொண்ட 4 விஷயம், அந்த 4 விஷயத்தினாலையும் என்ன ஆறுது அப்படின்னா இந்த பட்டர் அருளி செய்தபடியே தன்னை அனுசந்திப்பாருக்கு தேகாத்ம அபிமானமும் போயிடணும், சுவாதந்திரியமும் போயிடணும், அந்நியசேஷத்துவம் இருக்கணும், நான் அவனுக்கே ஒருவன், ஸ்வரக்ஷண சுவான்யமும் நான் என்னை காப்பாற்றிக்கொள்ளணும் அது முடியாது, அபந்து சங்கமும் பந்துக்கள் காப்பாற்றுவானா அவளும் காப்பாற்ற முடியாது, விஷயப்பிராவண்யம் இல்லாதபடி விஷயப்பிராவண்யத்திலே ருச்சி குறைந்து பகவத் விஷயத்திலே ருச்சி பண்ணி சொரூபரூபா நடக்கும்படி நோக்குதை என்பதாக கருதுகிறார். இனிமேல் இம்மந்திரத்தினுடைய வைபவத்தை விஸ்தரண என பிரதிபாதிப்பதாக திருவுள்ளம் பக்தி. இப்போ சங்கிரகமாக சொன்னார். இப்போ இந்த மந்திரத்தினுடைய வைபவம் எப்படின்னா அதை விஸ்தரண எலாபரேட்டாக பிரதிபாதிப்பதாக திருவுள்ளம் பத்துறார். அது விசதீகரிக்கிற திருவுள்ளம் பற்றி பிரதமம் இதனுடைய அனுசந்தான கிரம கதன முகத்தாலே இதன் வைபவத்தை அருளை செய்கிறார். கிரம கதன முகத்தாலே அப்படின்னா இதனுடைய அனுசந்தான கிரமம் எப்படி இருக்குங்கிறத அதனுடைய கிரம கதன முகத்தாலே இதன் வைபவத்தை இது ஒரு பெரிய வைசிஷ்டியமான விஷயம் அப்படிங்கிறதுனால அதனுடைய வைபவம் இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி, அதை அருளை செய்கிறார் திருமந்திரத்தினுடைய என்று தொடங்கி அடுத்த சூத்திரத்தில் இதனுடைய மந்திரத்தினுடைய வைபவத்தை விஸ்தாரமாக பிரதிபாக்கணும்னு நினைத்து இதனுடைய கனத்தமான விஷயம், இந்த மந்திரத்தினுடைய அர்த்தமானது மிகவும் கனத்த விஷயம்னா அது அர்த்த புஷ்டியான விஷயம் அப்படிங்கிறதாக அடுத்த சூத்திரத்திலே திருமந்திரத்தின் என்று தொடங்கி திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி பிரமத்தோடே பேணி பிரேமத்தோடே பேணி அனுசந்திக்க வேணும். இப்போ ஏற்பட்ட இந்த திருமந்திரத்தை அந்த பிரதம ரகசியம் திருமந்திரம், மோட்சத்துக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3,
அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம். அந்த திருமந்திரத்தினுடைய சீர்மை என்ன, அந்த சீர்மைக்கு சேரும்படி, அந்த சீர்மைக்கு போற்றும்படி, அந்த சீர்மையிலே இவனுக்கு பிரேமத்தோடே பேணி அனுசந்திக்க வேண்டும். அதில் இவனுக்கு ஒரு பிரேமம் இருக்கணும். எந்த காரியத்திலுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே அந்த காரியத்தில் நம்ம வந்து ஈடுபட்டு நடத்த முடியும். அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டா அது நமக்கு போர் அடிக்கும். அவனுடைய திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி பிரேமத்தோடு பேணி அனுசந்திக்க வேணும் என்று அடுத்த சூழ்நிலையிலே ஆரம்பிக்கிறேன். இது பந்தி வாசிச்சவாடி முமுட்சுப்படி திருமந்திர பிரகரணம் மூலம் 2வது சூத்திரம். அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் வியாக்கியானம். அதாவது அந்த ரகசியத்திரயத்திலும் வைத்துக்கொண்டு இவ்வதிகாரிக்கு பிரதமம் ஞாதவியமான ரகசியம் சொரூப யாதாத்மியபரமாய் தியாஜ்யோபாதே விவாக ஞானத்தை பரிபூர்ணமாக பிறப்பிக்கும் அதான திருமந்திரம் என்கை அனன்யார்கசேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்யபோக்தத்துவம் ஆகிற ஆகாரத்ரயத்தையும் பிரதிபாதிக்கையாலே சேதனஸ்வரூப யாதாத்மிய பிரதிபாதனபரமாய் தத்தனுகுணமான தியாஜ்யோபாதே விவாகத்தையும் கஷ்டமாக பிரதிபாதியாய் நின்றுள்ள மந்திரத்தாலே சுசிக்ஷிதமான சுரூபத்தை உடையவனுக்கிறே. மற்ற ரகசியங்கள் 2ஆலும் பிரதிபாதிக்கப்படுகிற உபாயோபயங்களில் அபேட்சை ஜனிப்பது. ஆகையால் சுரூப யாதாத்மிய பரமான திருமந்திரம் பிரதம ரகசியம் என்ன குறையில்லை. இன்னமும் பிரணவத்துக்கு மந்திரசேஷம் விவரணமானால் கூட மந்திரசேஷத்துக்கு துவயம் விவரணமாய், துவயத்துக்கு சரமஸ்லோகம் விவரணமாயிரே இருப்பது. அந்த நியாயத்தாலும் இதனுடைய பிராதமியம் சித்தமிரே. ஆகியவை எல்லாவற்றையும் திருவள்ளம் பற்றியாயிற்று பிரதம ரகசியம் திருமந்திரம் என்று இவர் அருளி செய்தது. இத்தை மந்திரம் என்கிறது மந்தாரம் திராயதே இது மந்திரஹா என்கிறபடியே சப்தசக்தியாலும் அர்த்தபோதனத்தாலும் தன்னை என சிந்திப்பாருக்கு ரட்சகமாகையாலே சப்தசக்தியாலே ரட்சகமாம் ஜபஹோமாதிகளாலே காரியங்களும் உபாசகர்க்கு அர்த்தபோதனத்தாலே ரட்சகமாம் ஈஸ்வரனே உபாயோ வேயம் என்றிருக்கும் பிரபன்னருக்கு அர்த்தபோதனத்தாலே ரட்சகமாகையாவது தேகாசக்தாத்ம புத்தி யதி பவதி பதம் சாது வித்யா திருதீயம் சுவாதந்திரியாந்தோ இது ஸ்யாத் பிரதமம் இதரசேஷத்வ தீச்சேத் திதீயம் ஆத்மத்ராணேன் முகஸ்யேன் நம இது ச பதம் தாந்தவாபாவசலோலஹ சப்தம் நாராயணாக்கியம் விஷயஜபலதீச்சேதி சதுர்த்தேம் பிரபன்னஹா என்று பட்டர் அருளி செய்தபடியே தன்னை என சிந்திப்பார்க்கு தேகாத்ம விமானமும் சுவாதந்திரியமும் அந்நசேஷத்துவமும் ஸ்வரக்ஷண சுவான்மயமும் அபந்து சங்கமும் விஷப்பிராவண்யமும் மேலிடாதுபடி பண்ணி சொரூப அனுரூபமாக நடக்கும்படி நோக்குகை. இனிமேல் இம்மந்திரத்தினுடைய விவரத்தை விஸ்தரணேன பிரதிபாதிப்பதாக திருவள்ளம் பற்றி பிரதமம் இதனுடைய அனுசந்தான கிரம கதன முகத்தாலே இதன் வைபவத்தை அருளி செய்கிறார். திருமந்திரத்துடைய என்று தொடங்கி 3வது சூத்திரம் திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி பிரேமத்தோடே பேணி அனுசந்திக்க வேண்டும். போதிலுலகாசிரியன் கூறுகுலோத்தமதாதர் ஏதல் திருமணையாழ்வார் திருக்குறவை மணவாளர் ஓதுபகல் திருநாவேருடைய பிரான் தாதரிடம் போத மணவாளமணி பொன்னடிகள் போத்துவனே வாழி உலகாசிரியன் வாழியவன் மண்ணுகளம் வாழி முடிந்த எண்ணம் மாநகரம் வாழி மணந்தோழ்ந்த இனம் சோர் திருப்பெருப்பு போதும் உலகாசிரியன் உள்ளது வருமா நீதி விடுவா திருநல்லூர் வாவடையோ பாதம் திருவாரு வாராயோ நம ஸ்ரீ சேனாராயண ஜன்மனே சிவச்சடாரிகள் எதிராஜ சம்னிஜாமாத்திரு வானகரியோகி பதார்த்த பக்தம் சுத்தியந்த யக்ஞ சுகபோல சம்பிரவேணம்
ராமாஞ்சம் விவரம் குருமாஸ்ரயாமஹ ஸ்ரீமச்சடாரி விஜராஜ கிருபாவலம்பம் சௌமியோபயந்தர ரகநாத் முனீந்திர பக்தம் வேதாந்த வசதீகரண பிரவீணம் ராமாஞ்சம் விவரம் குருமாஸ்ரயாமஹ